புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? ஒரு பொருள் இருக்குன்னா அது வந்து ஒரு இடத்துல தான் இருக்கும். அந்த இடம் இருக்குன்னா அந்த இடம் வந்து ஒரு ஸ்பேஸில் இருக்கும். அந்த மாதிரி போயினே இருக்கும். ஸோ நீங்கள் என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்ன, ஏது, எங்கே உருவாச்சு, எப்படி உருவாகுது, இது என்ன விஷயம், எதனால இப்போது நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சரோடு இருக்கோம். பிறக்கிறோம், படிக்கிறோம், கல்யாணம் பண்ணுறோம், குழந்தை பெற்றுக்கிறோம், வேலைக்கு போகிறோம், சாகுறோம். மறுபடியும் இதே சைக்கிள் தான் வந்து இது வந்து இப்போன்னு இல்லை, நம்ம உருவாக்குந்தா இல்லை இது இயற்கையானு தெரியல. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா உயிரும் வந்து இதே தான் பண்ணுது. அது வந்து பிறக்குது, அது வந்து அதோட ஜென்ரேஷனை பெருக்குது, அது தேவையான சாப்பிடுது, எண்ட் ஆஃப் த டே இறக்குது. ஸோ மெயின் இது பார்த்திங்கன்னா ரீப்ரொடக்ஷன். ஸோ ஒன்று வந்து பிறக்குது, அதோட ஜென்ரேஷன் வந்து நெக்ஸ்ட்டு வளர்க்குது, சாகுது. இதே தான் போயினுக்கே தவிர இது எதனால் நடக்குது, இது பூமிக்கு மட்டும்தான் இப்படியா, இல்லை வந்து யூனிவர்ஸே இந்த மாதிரி தானா? எனக்கு இதை பற்றி சுத்தமாக